ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிவி எம்ப்ராய்டரி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உஷா 450E 550E மிஷினில் அடிக்கடிக்கு த்ரெட்டு கட் ஆகிற பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸில் நான் ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்துட்டு 2 ஸ்டிச்சஸ் போடும் த்ரெட் கட்டிங் வந்துச்சு. அகைன் 2 ஸ்டிச்சஸ் போடும் த்ரெட்டு கட்டிங் வந்துச்சு. ஆட்டோ டென்ஷன்லேருந்து டென்ஷன் எல்லாமே நான் வந்து பர்ஃபெக்டாக வச்சுருந்தேன். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எதனால் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது அந்த மேலே இருந்த போர்டை வந்து கலட்டி பார்க்கும்போது அந்த சைடில் எனக்கு வந்து த்ரெட்டு வந்து ஜாமாக இருந்துச்சு. ஸோ அந்த த்ரெட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, 1 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ரெட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வழியாக ரெண்டாக மடித்த கிளாத்து, இப்போது என்கிட்ட வேஸ்ட்டு கிளாத் இல்லாதனால நான் பேப்பரை யூஸ் பண்ணுறேன். கிளாத்தை வந்து உருட்டிட்டு அந்த கேப் வழியாக விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல சிக்கி இருக்க நூல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ இதை நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மிஷின் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். ஸோ இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் மிஷின் ஆன் பண்ணவும் எனக்கு நல்லா ஸ்மூத்தாக போச்சு. த்ரெட்டு கட் ஆகாமல் மூவ் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.